வணக்கம். உலக வரலாற்றை புரட்டி பார்த்தால் எண்ணெய் என்பது வெறும் இயற்கை வளமாக மட்டும் இருந்ததில்லை. அது நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியை நிர்ணயிக்கும் சக்தியாகவும் உலக அரசியலை வடிவமைக்கும் ஆயுதமாகவும் பல போர்களின் பின்னணி காரணமாகவும் இருந்து வந்துள்ளது. 20ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை உலக வல்லரசுகள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தை அதிக கவனத்துடன் நோக்குவதற்கான முக்கிய காரணம் அங்கு குவிந்துள்ள எண்ணெய் வளங்களே ஆகும். உலக பொருளாதாரத்தின் இயந்திரத்தை இயக்கும் எரிபொருள் அங்கிருந்து கிடைப்பதால் அந்த பிராந்தியத்தில் ஏற்படும் ஒவ்வொரு அரசியல் மாற்றமும் உலக சந்தைகளில் அதிர்வலைகளை உருவாக்குகின்றது. இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே உருவாகியிருக்கின்ற புதிய மோதல் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. அமெரிக்கா மேற்கொண்ட கடற்படை முற்றுகை காரணமாக ஈரானின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக வீழ்ச்சியடைந்திருக்கிறதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. இந்த நிகழ்வு ஒரு சாதாரண இருதரப்பு பிரச்சனையாக கருதப்படவில்லை. மாறாக இது உலக எரிசக்தி சந்தை, சர்வதேச வர்த்தகம், உலகளவிய பணவீக்கம் மற்றும் எதிர்கால புவிசார் அரசியல் சமநிலைகளை பாதிக்கக்கூடிய முக்கியமான வளர்ச்சியாக கருதப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையேயான பகமை இன்று உருவானதல்ல. 1979ஆம் ஆண்டு நடைபெற்ற ஈரான் இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு இரு நாடுகளின் உறவுகள் மோசமடைந்தன. அதன் பிறகு பொருளாதார தடைகள், அணுசக்தி திட்டங்களை சுட்டிய சர்ச்சைகள், மத்திய கிழக்கில் செல்வாக்கு செலுத்தும் போட்டி, பிராந்திய ஆயுத குழுக்களுக்கு வழங்கப்படும் ஆதரவு போன்ற பல காரணங்களால் பதற்றம் தொடர்ந்து அதிகரித்தது. பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் முழுமையான சமரசம் ஏற்படவில்லை. ஒவ்வொரு புதிய அரசியல் நெருக்கடியும் இரு நாடுகளையும் மோதலின் விளிம்பிற்கு கொண்டு சென்றது. ஆம் ஆண்டில் ஏற்பட்டதாக கூறப்படும் இந்த புதிய மோதல் அந்த நீண்டகால விரோதத்தின் உச்சகட்ட வெளிப்பாடாக பார்க்கப்படுகின்றது. மத்திய கிழக்கில் உள்ள ஹார்முஸ் ஜலசந்தி உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றாகும். வளைகுடா நாடுகளில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் பெரும்பகுதி இந்த ஜலசந்தி வழியாகவே உலக சந்தைகளை அடைகின்றது. சவுதி அரேபியா, குவைத், ஈராக், கட்டார், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஈரான் போன்ற நாடுகளின் பொருளாதாரங்கள் இந்த கடல் பாதையை நம்பியே இயங்குகின்றன. உலகின் மொத்த எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 1/5 பங்கு இந்த பாதையின் மூலம் நடைபெறுவதால் இதனை பல பொருளாதார நிபுணர்கள் உலக பொருளாதாரத்தின் கழுத்துப்பிடி என்று வர்ணிக்கிறார்கள். இதுபோன்ற ஒரு முக்கியமான பாதையை ஈரான் மூடிய போது உலகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்பட்டது. எண்ணெய் சந்தைகள் உடனடியாக எதிர்வினையாற்றின. முதலீட்டாளர்கள் அச்சமடைந்தார்கள். பல நாடுகள் தங்களது எரிசக்தி பாதுகாப்பு திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய தொடங்கின. ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்ட தகவல் வெளியானதும் சர்வதேச சந்தைகளில் எண்ணெய் விலை வேகமாக உயர்ந்தது. உலக பொருளாதாரம் ஏற்கனவே பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வந்த நிலையில் இந்த உயர்வு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. எண்ணெய் விலை உயர்வு என்பது வெறும் எரிபொருள் விலையேற்றம் மட்டுமல்ல, அது போக்குவரத்து செலவுகளை அதிகரிக்கின்றது, தொழிற்சாலைகளின் உற்பத்தி செலவுகளை உயர்த்துகின்றது, உணவுப் பொருட்களின் விலைகளையும் பாதிக்கின்றது. இறுதியில் பொதுமக்களின் வாழ்க்கை செலவை அதிகரிக்கிறது. அதனால் மத்திய கிழக்கில் ஏற்பட்ட இந்த நெருக்கடி உலகின் பல கண்டங்களில் இருக்கின்ற சாதாரண மக்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலை உருவானது. இந்த நெருக்கடியின் ஆரம்ப கட்டத்தில் எதிர்பாராத வகையில் ஈரான் சில பொருளாதார நன்மைகளை பெற்றது. மற்ற வளைகுடா நாடுகளின் ஏற்றுமதி பாதிக்கப்பட்ட நிலையில் ஈரான் தனது எண்ணெயை தொடர்ந்து விற்பனை செய்ய முடிந்தது. உலக சந்தையில் எண்ணெய் விலை $90 முதல் $100 வரை உயர்ந்ததால் ஈரானின் வருவாயும் கணிசமாக அதிகரித்தது.
மார்ச் மாதத்தில் தினசரி சுமார் 18.4 லட்சம் பேரல் எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக மதிப்பிடப்பட்டது. இதன் மூலம் ஈரான் பல ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான வெளிநாட்டு வருமானத்தை பெற்றதாக கூறப்படுகின்றது. இந்த வருமானம் நாட்டின் போர் செலவுகள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் அரசின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய உதவியது. ஈரானின் இந்த பொருளாதார பலத்தை குறைக்கும் நோக்கில் அமெரிக்கா புதிய உத்தியை வகுத்தது. 2026 ஏப்ரல் மாதத்தில் ஈரானின் முக்கிய துறைமுகங்களை சுற்றி கடற்படை முற்றுகை அமல்படுத்தப்பட்டது. இந்த நடவடிக்கையின் நோக்கம் மிகவும் தெளிவானது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை தடுத்து அதன் முக்கிய வருமான ஆதாரத்தை சுருக்குவது, போர் நடத்துவதற்கும் பொருளாதாரத்தை இயக்குவதற்கும் தேவையான நிதி ஆதாரத்தை குறைப்பது. இது நேரடி இராணுவத்தை தாக்குதலுக்கு மாற்றாக பொருளாதார அழுத்தத்தை பயன்படுத்தும் ஒரு உத்தியாக பார்க்கப்படுகின்றது. முற்றுகையின் தாக்கம் விரைவாகவே வெளியிடப்பட்டது. சில வாரங்களுக்குள் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதி கடுமையாக சரிந்தது. தினசரி 20 லட்சம் பேரலுக்கு அருகில் இருந்த ஏற்றுமதி 3 லட்சம் பேரலுக்கும் குறைவாக குறைந்ததாக கூறப்படுகின்றது. இந்த வீழ்ச்சி வரும் வர்த்தக இழப்பாக மட்டும் பார்க்கப்பட முடியாது. இது ஒரு நாட்டின் முக்கிய வருமான வழி முடக்கப்பட்டதை குறிக்கின்றது. மார்ச் மாதத்தில் 500 கோடி டாலருக்கும் அதிகமான வருமானம் ஈட்டியதாக கருதப்படும் ஈரான் மே மாதத்தில் அதில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே சம்பாதிக்க முடிந்தது. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் சீனாவுக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. பல ஆண்டுகளாக சீனா ஈரானின் முக்கிய வாடிக்கையாளராக இருந்து வருகின்றது. இந்த சூழ்நிலையில் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டால் சீனாவின் தொழில்துறை மற்றும் உற்பத்தி துறைகளிலும் தாக்கம் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது. அதனால் சீனா மாற்று எண்ணெய் ஆதாரங்களை நாட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். இந்த மோதலின் முடிவு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தின் மூலம் தனது இலக்கை அடைய முயற்சிக்கின்றது. அதே நேரத்தில் ஈரான் மாற்று வழிகளை தேடி தன்னுடைய பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ள போராடுகின்றது. ஆனால் ஒரு விடயம் தெளிவாக இருக்கின்றது. இந்த நெருக்கடி நீண்ட காலம் தொடர்ந்தால் அதன் தாக்கம் ஈரான் அல்லது அமெரிக்காவை தாண்டி உலக பொருளாதாரத்தையே பாதிக்கும். உலக நாடுகள், உலக எண்ணெய் சந்தை, சர்வதேச வர்த்தகம், எரிசக்தி பாதுகாப்பு, பணவீக்கம் மற்றும் புவிசார் அரசியல் ஆகிய அனைத்தும் இந்த மோதலின் முடிவை பெருத்தே அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடும். ஈரானில் எண்ணெய் ஏற்றுமதியில் ஏற்பட்ட வீழ்ச்சி என்பது ஒரு பொருளாதார செய்தி மட்டுமல்ல, அது உலக சக்தி சமநிலையின் மாற்றத்தை குறிக்கும் ஒரு முக்கிய அரசியல் நிகழ்வாகும். ஹார்முஸ் ஜலசந்தி மீதான கட்டுப்பாடு, உலக எண்ணெய் சந்தையின் எதிர்காலம், அமெரிக்கா மற்றும் ஈரானின் பொருளாதார சகிப்புத்தன்மை ஆகியவை இந்த மோதலின் மைய கேள்விகளாக இருக்கின்றன. இந்த போராட்டம் வெறும் எண்ணெய் மற்றும் கப்பல்களை பற்றியது அல்ல. இது உலக அரசியல், பொருளாதாரம் மற்றும் எதிர்கால சர்வதேச உறவுகளை வடிவமைக்கக்கூடிய ஒரு புதிய அத்தியாயமாக வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.